கடந்த நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து பணம் எடுக்கவும் டெபாசிட் செய்யவும் வங்கிகளின் முன்பு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்கில் இருந்து வாரத்திற்கு 24,000 ரூபாயும் நடப்பு கணக்கில் இருந்து 50,000 ரூபாயும் எடுத்துக்கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ள போதும் பொதுத்துறை வங்கிகளில் பணம் வழங்க முடியவில்லை. இந்நிலையில் மாத ஊதியம் பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் 50 லட்சம் பேரும் ஓய்வூதியதாரர்கள் 58 லட்சம் பேரும் வங்கிகளை நோக்கி படையெடுக்க உள்ளனர். இதனால் வங்கிகளுக்கு தேவையான பணத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி முழுமூச்சாக மேற்கொண்டுள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக வங்கிகள் முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் பணம் போடுவதற்கும் எடுப்பதற்கும் காத்திருக்கும் நிலை இந்த முதல் தேதியிலிருந்து மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகளுக்கு கூடுதலான பணத்தை அனுப்ப உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாசிக் உள்ளிட்ட 3 இடங்களில் உள்ள அரசு அச்சகங்களிலும் புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இரவு பகலாக அச்சடிக்கப்பட்டு வருகின்றன. கொல்கத்தா அருகே உள்ள மற்றொரு அரசு அச்சகத்தில் 100 ரூபாய் நோட்டுகள் அச்சாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த பணம் அடுத்த சில நாட்களில் வங்கிகளுக்கு சேர உள்ளதால் மாத சம்பளதாரர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதில் வங்கிகளுக்கு சிக்கல் இருக்காது என்று கூறப்படுகிறது. வங்கிகளில் கூடுதல் கவுண்டர்களை திறக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரொக்க பண பரிவர்த்தனைகளை குறைத்துக் கொண்டு மின்னணு பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும்படி அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது.